கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்க்கும் வேத பகுதி, வேத தலைப்பு என்னென்னா, கவனித்தால் வெளிச்சமாக மாறுவீர்கள். நாம் வெளிச்சமாக மாறணும் அப்படின்னா கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வசனங்கள் மத்தேயு 5:14, ஏசாயா 60 2-3 வசனங்கள், நீதிமொழிகள் 28:20 வசனங்கள். அதாவது மத்தேயு 5:14 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்துக்கு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சில வீடியோக்களில் கவனிக்கணும் நாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளை நாமளே கவனிக்கணும். அப்படி நம்ம கவனித்தோம்னா தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் கர்த்தரோட வழியில் நடக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கவனித்தா மட்டும்தான் வெளிச்சமாக மாற முடியும். இங்கே சொல்லியிருக்கு வேதவசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா நாம் முதலாவது நம்மளை கவனிக்கணும். கவனித்தாதான் வெளிச்சமாகவே மாற முடியும். அப்போ கவனித்தோம் அப்படின்னா, நமக்குள்ளே நம்மளை கவனித்தோம் அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நான் ஓரலாக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். நான் சொல்கிறது ஒரு ஓரலாக 1-2 பாயிண்ட்டு மட்டும் தான் சொல்கிறேன். உங்களை நீங்களே கவனிக்கும்போது நிறைய புரிதல் உண்டாகும். உங்களுக்கு கவனித்தால் பொய் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்போ நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொய் எல்லாமே மறையும். நாம் எவ்வளோ நாளாக பொய்யான வாழ்க்கையில் வாழ்ந்துருக்குறோமா இல்லை உண்மையான வாழ்க்கையில் இருந்திருக்கிறோமா அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும். இப்போ இவ்வளோ நாளாக நாம் பொய்யான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாயிடும் கவனித்தோம்னா. அப்படி கவனிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொய், ஃப்ராடு, இந்த மாதிரி ரெட்டை வேஷம், மாய்மாலம், இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி போயிடும். இந்த எல்லா பொய் வழிகளும் நம்மளை விட்டு விலகிடுவோம். அதாவது நம்ம அந்த பொய் வழியை விட்டு நம்ம விலகிடுவோம். ஏன்னா நம்மளை கவனிக்கிறோம் அப்படின்னா கர்த்தரே நமக்கு வெளிப்படுத்திடுவார். நம்ம கவனிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒவ்வொன்றா காட்டிடுவார். நம்மக்கிட்ட இருக்கிற பொய்யான வழிகள் என்னென்ன இருக்குது, பொய்யான செயல்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் காட்டிடுவார். அப்போ நாம் ஒவ்வொரு பொய்யுக்கும் விட்டு விலகிடுவோம். அப்போ விலகும்போது நம்ம இந்த பொய்யான வழியை விட்டு விலகுறோம் அப்படின்னா உண்மையை நோக்கி பயணிக்கிறவங்களா மாறிடுவோம். கர்த்தரே மாற்றிடுவார். உண்மையை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். நம்மக்கிட்ட மாய்மாலம் இருக்காது. கவனிச்சிட்டோம், நாமளே கவனிக்கிறோம் அப்படின்னா மாய்மாலம் இருக்காது. ரெட்டை வேஷம் இருக்காது நம்மக்கிட்ட. அதாவது ரெட்டை வேஷம் தரித்து பேசுகிறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் எதுவும் இருக்காது. அதை நாம் விரும்பவே மாட்டோம். நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ரெட்டை வேஷம், பொய்யான வழி, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அந்த செயல்களை நாம் செய்யவும் மாட்டோம், அதை விரும்பவும் மாட்டோம். கர்த்தர் நம்மளை மாற்றிடுவார். அவரோட உண்மையான வழிக்கு நம்மளை மாற்றிடுவார். அதாவது பரிசுத்தமாக மாற்றிடுவார் நம்மளை. இப்போ நன்மை தீமை எது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது நல்லது எது கெட்டது எதுங்கிறத நமக்கு தெளிவாக காட்டிடுவார். அப்போ காட்டும்போது நம்ம நல்ல வழியில் மாத்திரம், அவருடைய கர்த்தருடைய வழியில் மாத்திரம், உண்மை வழியில் மாத்திரம் நம்ம நடக்கிறவங்கள நம்மளை மாற்றிடுவார். அப்போ நாம் உண்மை உள்ள ஒரு வசனம் சொல்லுது நீதிமொழி 28:20 உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு. அப்படி நம்ம உண்மையுள்ள மனிதர்களாக
நாம் வாழும்போது உண்மையான வழியில் நடந்து உண்மையுள்ள மனிதர்களாக நம்மளை கர்த்தர் மாற்றின பிறகு நமக்கு என்ன வரும் அப்படின்னா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வரும்னு சொல்லப்படுது வேதம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்மளை நாமளே கவனித்து வந்தோம் அப்படின்னா நம்ம உண்மையுள்ள மனிதனாக மாறுவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு உண்மையுள்ள மனுஷனாக நாம் மாறின பிறகு பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்புவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்லாம் வரும். ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும், ஆசீர்வாதமே வரும். அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம உண்மையான வழியில் நடக்காமல் பொய்யான வழியில் நடந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சாபந்தான் வரும், ஆசீர்வாதம் எதுவும் வராது அப்படிங்கிறத நாம் அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போ உண்மையான வழியில் நாம் நடக்கிறோம் அப்படிங்கும்போது அதிலே பயணிச்சுக்கிட்டே வரோம். உண்மையான வழியில் கர்த்தர் காட்டுற வழியிலே நம்ம பயணிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து வெளிச்சமானது நம்மக்கிட்ட உதிக்கும். நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது, அது கர்த்தரோட வெளிச்சம் இருக்குது நமக்குள்ளே. அந்த கர்த்தரோட வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது மறைஞ்சே இருக்குது. இது வரைக்கும் அது வெளிப்படலை. ஏன் வெளிப்படலை அப்படின்னா நம்ம பொய்யான வழியில் நடந்துக்கிட்டு இருக்கோம், எண்ணங்கள் வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த கர்த்தரோட வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. இப்போ அந்த பொய்யான வழியை விட்டு கவனித்து நம்ம பொய்யான வழியை விட்டு விலகி உண்மையான கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கும்போது, அதாவது உணர்வு நிலையில் நம்ம நடக்கிறோம். உணர்ச்சி நிலையை விட்டுட்டோம், உணர்வு நிலையில் எண்ணங்களை விட்டுட்டு உணர்வு நிலையில் நாம், அதுதான் கர்த்தரோட வழி, உணர்வு நிலை தான் கர்த்தரோட வழி. அந்த உணர்வு நிலையில் நாம் இருக்கிறோம் நடக்கிறோங்கும்போது நமக்குள்ளே மறைஞ்சு இருக்கிற அந்த கர்த்தருடைய வெளிச்சமானது நமக்குள்ளே வெளிப்படும். அப்போ நம்மளை அதுக்கப்புறம் தான் நம்ம பிரகாசிக்க வைக்கும் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து நம்ம கவனித்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியும், நம்மளை மாற்றும். அந்த வெளிச்சமானது நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ மலை இருக்குது, ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து கரண்ட்டே இல்லை, பவரே இல்லை, அப்போ இருட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம இங்கே இருந்து பார்த்தா கூட, வெளியே இருந்து பார்த்தா கூட மேலே மலை இருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும், அது மேலே ஒரு ஊர் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அந்த ஊருக்கு வந்து பவர் போட்டாச்சு, பவர் கிடைக்குது. பவர் இருக்கும்போது அப்போ இங்கே இருந்து போகிற வழியில் பார்க்குறோம், அப்போ அந்த மலையில் லைட் எரியுது. லைட் எரியறத வச்சு அப்போ இங்கே ஒரு ஊரே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அப்போ தான் தெரியுது. அப்போ அந்த மலைக்கு லைட் இல்லாத வரைக்கும் அங்கே ஊர் இருந்ததே தெரியலை, பட்டணம் இருந்ததே தெரியலை. அந்த லைட்டு மலைக்கு வந்த பிறகு தான் அங்கே ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. அதுபோல் தான் நமக்குள்ளே வெளிச்சங்கிற ஒன்று இருந்தது தெரியாமையே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பொய்யான வழியில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சமானது மறைஞ்சி இருக்குது. அந்த பொய்யான வழியை நாம் விட்டு விலகி கர்த்தரோட வழியில், உண்மையான வழியில் நாமளே கவனித்து நடக்கும்போது அப்போ அந்த வெளிச்சமானது நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும். அந்த பிரகாசிக்கிற வெளிச்சம்தான் நம்மளை வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும், ஆசீர்வாதமாக காட்டும். அதுதான் வந்து ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் ஏசாயா 3வது வசனம், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது. உண்மையான வழியில் நடக்கும்போது அந்த வெளிச்சம் உதிச்சிருச்சு நமக்குள்ளே. அப்படி அந்த உதிச்ச வெளிச்சத்துக்கிட்ட யார் வருவாங்க அப்படின்னா ஜாதிகள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது வேதம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் உதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை நோக்கி ஜனங்கள் வருவாங்க. நம்மக்கிட்ட அவங்க வந்து சமாதானத்தையும் கர்த்தரோட ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு வசனமானது சொல்லப்படுது.
அதனால் கர்த்தரோட வழியில் நாம் நடக்கிறோம்னா பொய்யான வழியை கலைந்து போடப்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். நம்மளை கவனித்தா மட்டும் இந்த வெளிச்சமானது நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வெளிச்சமானது உதிக்கும், பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தினால மகிமையானது நம்மக்கிட்ட மகிமையினால் நிரப்பப்படுவோம் நாம் அப்படின்னு வசனம் எல்லாம் சொல்லுது. அதனால் நாம் தொடர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். கவனிக்கிறத மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. டெய்லி நம்ம கவனிச்சுக்கிட்டே நம்மளே வந்தால் தான் ஒரு நாள் அந்த வெளிச்சமானது நமக்குள்ளே உதிக்கிறத நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிச்சிச்சு அப்படின்னா நம்மளை அது மகிமையாக மாற்றிடும். கர்த்தரோட மகிமையில் நம்மளை நிரப்பிடும், ஆசீர்வாதங்களால் நிரப்பிடும், நம்மளை சமாதானத்துக்குள்ளே வச்சுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த வாழ்வை நாம் பார்க்க முடியும், பரலோக வாழ்வை நாம் அப்போ தான் பார்க்க முடியும். அதனால் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் கர்த்தருடைய மகிமையானது, கர்த்தருடைய வெளிச்சமானது நமக்குள்ளே உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.